ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேத்திக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா, நம்மளோட சரண்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காலில் அடிபட்டு ரீசெண்டாக ஏதோ ஆக்சிடெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது 2 டேஸ் முன்னாடி ஷேர் பண்ணது. நான் வீடியோ பேசி வச்சு ஷேர் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து அவங்க மறுபடியும் அவங்களோட பாண்டியன் ஸ்டோர் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஷூட்டிங்க்கு வந்து நம்மளோட சரண்யா வந்து போயிருக்காங்க. பேக் டூ ஷூட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்களாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சரண்யா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே பெரிய விஷயங்க. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இந்த ஒரு லெக் பெயினையும் தாங்கிக்கிட்டு அவங்க வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி ஷூட்டிங்க்கு போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது நம்ம சரண்யாவை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க அந்த சீரியலில் மட்டும் கிடையாது ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணுறது, ரியல் லைஃப்லேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான். எனக்கு சரண்யாவை வந்து பர்சனலாகவும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க. வித்தியாசமான ஒரு கோணத்தில் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கடந்து போயிட்டு மறுபடியும் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க இல்லையா? உண்மையிலேயே பெரிய சல்யூட் தான் நம்மளோட சரண்யாக்கு. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்றுனா, ஹார்டான ஷூட்ஸ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி, நிற்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் சரண்யாக்கு மோஸ்ட்டாக. அதனால தான் வந்து சடனாக வந்து உடனே வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு மறுபடியும். சரண்யாவை மறுபடியும் சீரியலில் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். மறுபடியும் பழைய ஜோஷோட சீரியலுக்கு வந்தாச்சு. அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.